கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானா, உன்னை சேரும் முன்னே உயிர் பிரிவேனா. நெஞ்சாங்குழி ஓரத்தில நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை. ஷாலுவோட மெஹந்தி ஃபங்க்ஷன்ல ஊரே கலந்துட்டு இருக்கு. ஆனா அங்க வராதது பஞ்சாயத்து தலைவரும் இந்த ஊர் பூசாரியும் தான். அப்படின்னா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் தப்பு பண்றாங்க. அது யாருன்றத நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டேஜ் கிட்ட வரப்பதான் எனக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா உணர்ந்தது. அப்படின்னா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் பலி கொடுக்கறாங்க. அது யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு வந்திருக்க. அவரால என்ன பார்க்க முடியாது, ஆனா என்னால அவரை பார்க்க முடியும். இந்த ஊரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கவுங்க குடும்பத்துல அவங்கவுங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இங்க தனிமையா இருக்கிறது நான் மட்டும்தான். எனக்கும் குடும்பம் குழந்தை எல்லாமே இருந்தது. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்ப இப்படி தனியால உட்கார்ந்துட்டு இருக்கனே, இதுல நான் யார் என்ன குத்தம் சொல்றது? சித்ரலேகாவை குத்தம் சொல்றதா, இல்ல அடைச்சு வச்ச அவளை விடுதலை பண்ண என் பொண்ணை குத்தம் சொல்றதா? குத்தம் சொல்லி சண்டை போடக்கூட இப்போ உயிரோட இல்லையே. இன்னைக்கு அந்த மாணிக்கம் வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அவன் பொண்ணுக்கு கல்யாணம், அதுவும் அவன் சொந்தக்கார பையனோட. எல்லாருமே எவ்வளவு ஆரவாரத்தோட சந்தோஷமா அவங்க வீட்டுல இருக்காங்க. ஒரு பெரிய குடும்பமா. அத பார்க்கவே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் என் பொண்ணை நினைச்சு எனக்கு ஏக்கமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி என் பொண்ணு திரும்ப கொண்டு வந்துட முடியாதான்னு தோணுது. ஏதாவது ஒண்ணு பண்ணா என் பொண்ணு திரும்ப உயிரோட வந்துட மாட்டாளான்னு இருக்கு. என்ன சொல்றாரு இவரு? அப்படின்னா அப்படின்னா ஐஸ்வர்யாவை உயிரோட கொண்டு வர்றதுக்காக இவருதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ? இப்போ இவரு எங்க போயிட்டு இருக்காரு? பின்னாடியே போய் பாப்போம். ஒருவேளை இவரை பின்தொடர்ந்து போனா அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிரும். அம்மாடி ஐஸ்வர்யா, இது உன்னோட அறை. இந்த அறைக்கு வந்தா நீ என்னமோ இங்கே இருக்க மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோணும். நீ மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தா அப்பா உனக்காக நல்ல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து எவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. இந்த ஊர்ல எல்லாரை விட நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். நீ இல்லாம அப்பாக்கு இங்க எதுவுமே இல்லம்மா. அனாதையா நின்னுட்டு இருக்கேம்மா ஐஸ்வர்யா. பேசாம என்னையும் கூட கூட்டிட்டு போயிடுமா. நீ பிறந்தப்போ உங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா, கடவுள்கிட்ட போயிட்டா. இப்ப நீயும் அந்த கடவுள்கிட்ட போயிட்ட. இந்த பூமிக்கு பாருமா, நான் மட்டும் எதுக்குதான் இங்க இருக்கேன்னு எனக்கு தெரியலையே. இல்ல, இது ரொம்ப பெரிய தப்பு. இந்த தப்புக்கு ஒரு வகையில நானும் காரணம். அநியாயமா இந்த பொண்ணு இறந்து போயிட்டா. நான் என்ன விடுதலை படுத்துறதுக்காக காஷ்மீராவும் நானும் சேர்ந்து இந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிட்டோம். ஆனா இவ அந்த ஆனந்த உண்மையா காதலிச்சா. அவனுக்காக அவன் உயிரையே விட்டுட்டா. இப்ப இதனால பாவம் அவளோட அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இதுக்கு ஒரு வகையில நான் தான் காரணம். இதை எப்படியாவது நான் தான் சரி பண்ணணும். அப்பா, ஐஸ்வர்யா, அது நீயா? நீ தானே இப்ப அப்பான்னு கூப்பிட்ட? அம்மாடி எங்க இருக்க? எனக்கு கேட்டுச்சு. இப்ப நீ அப்பான்னு தானே கூப்பிட்ட? ஐஸ்வர்யா. அப்பா, நான் தான் உங்களை கூப்பிட்டேன். நான் உங்ககிட்ட பேசணும்பா. அம்மாடி நீ எங்க இருக்க? என்னால உன்னை பார்க்க முடியல ஐஸ்வர்யா. அப்பா, உங்களால என்ன பார்க்க முடியாது, ஆனா நான் பேசுறது உங்களுக்கு கேக்கும்பா. குரல் எங்க இருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியலையே. அம்மாடி, அப்பாவால உன்னை பார்க்க முடியலம்மா. அப்பா, உங்களால என்ன பார்க்க முடியாது, ஆனா நான் பேசுறது உங்களுக்கு கேக்கும். நான் சொல்றத கவனமா கேளுங்கப்பா. சொல்லுமா, சொல்லு. உன் குரலை கேட்காம இத்தனை நாளா நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? இப்பதான் அப்பாக்கு நிம்மதியா இருக்கு.
சொல்லுமா. அப்பா, நான் எங்கேயும் போல, உங்க கூடவே தான் இருக்கேன். நீங்க அழறத நான் தினமும் பாக்குறேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுதான். ஆனா ஏதோ விதி, என் வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சிருச்சு. நான் இறந்து போயிட்டேனே தவிர எப்பயுமே என் ஆன்மா உங்க கூட தான் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க, என்ன பேசுறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும்பா. நீங்க அழறத என்னால தாங்கிக்க முடியல. நீங்க அழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படிமா அழாம இருக்க முடியும்? நீ இருந்த வரைக்கும் என் வாழ்க்கைக்கான ஒரே அர்த்தமா நீ மட்டும்தான் இருந்த. இப்ப என் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம ஆயிடுச்சு. நான் எதுக்காக உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியலம்மா. இல்லப்பா, தயவு செஞ்சு நீங்க அப்படி பேசாதீங்க. நீங்க இந்த உலகத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுவீங்களாப்பா? என்னம்மா, என்ன பண்ணணும் சொல்லு, கண்டிப்பா பண்றேன். இங்க எத்தனையோ குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாம அனாதையா கஷ்டப்படுறாங்க. அதுல ஏதாவது ஒரு குழந்தைய எடுத்து என் பேரை வச்சு என்ன நீங்க எப்படி வளர்த்தீங்களோ அதே மாதிரி வளர்த்து எனக்கு என்னெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே அந்த குழந்தைக்கு பண்ணி பாருங்கப்பா. உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்காக நீங்க இருங்க. நான் அந்த குழந்தைக்குள்ள இருக்கிறதா நினைச்சுக்கோங்கப்பா. நான் எப்பயுமே உங்க 2 பேரை பார்த்துட்டு தான் இருப்பேன். நீங்க அழுதீங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. இனிமே நீங்க அழ மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்கப்பா. ஐஸ்வர்யா, நிஜமாவே நீ எப்பயுமே எங்க கூட தான் இருப்பியாமா? எப்பயுமே அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பியா? எல்லா நேரமும் என்னால உங்ககிட்ட பேச முடியுமான்னு தெரியலப்பா. ஆனா நீங்க எப்பெல்லாம் மனசுல நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நான் உங்க பக்கத்துல தான்ப்பா இருப்பேன். சரிம்மா, நீ நீ இப்ப பேசுனியே, இது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நீ எப்பயுமே பக்கத்துல இருப்பேன்னு சொன்னியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ இப்ப எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ சொன்ன மாதிரி நான் ஏதாவது ஒரு குழந்தைய எடுத்து ஐஸ்வர்யான்னு பேர் வச்சு உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தனோ அதே மாதிரி வளர்க்க போறேன். அந்த குழந்தைக்குள்ள நீ இருக்கிறதா நினைச்சு வளர்க்க போறேன். இதுக்கப்புறம் நீ எப்பயுமே அப்பா கூடவே இருப்பதானே? நான் எப்பயுமே உங்க கூடவே தான்ப்பா இருப்பேன். நான் மட்டும் இல்ல, அம்மாவும் எப்பவும் உங்க கூட தான் இருப்பாங்க. சரிடாம்மா. என்ன மன்னிச்சிடு ஐஸ்வர்யா. உனக்கு பதிலா உங்க அப்பா கிட்ட நான் இப்படி பேசிட்டேன். ஆனா கண்டிப்பா இதை நினைச்சு நீ சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். உனக்கு இப்படி ஆனதுக்கு நான் ஒரு வகையில காரணம். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு ஐஸ்வர்யா. உங்க அப்பா இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துப்பாரு. அந்த குழந்தைக்குள்ள நீ இருக்கிறதா நினைச்சு அவரு தினம் தினம் நிம்மதியா வாழ்வாரு. நீ அவர் கூடவே இருப்பேன்னு நினைச்சு சந்தோஷப்படுவாரு. கண்டிப்பா இத நினைச்சு நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நம்புறேன். நாம சந்தேகப்பட்ட 2 பேர்ல பஞ்சாயத்து தலைவர் எதுவுமே பண்ணலன்றது உறுதியாயிடுச்சு. அப்படின்னா இன்னும் பாக்கி இருக்கிறது இந்த பூசாரி மட்டும்தான். கண்டிப்பா இது எல்லாத்தையும் இந்த ஆள் தான் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இது இவர் தான் பண்றாருன்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இங்க இருந்தே இவனை கண்காணிக்கணும். இவன் என்ன பண்றான்றத கண்காணிச்சு இது எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்ன்றத கண்டுபிடிக்கணும். அச்சோ, பூஜைக்கு நாடி ஆயிடுச்சு. சரி, போய் பூஜை பண்ணுவோம். இந்த ஆளை பின்தொடர்ந்து போலாம். கடவுளே, நீதான் துணையா இருக்கணும். இவர் இங்க சாமி தான் கும்பிட்டு இருக்காரு. சரி, கவனிச்சு பாப்போம். என்னது இது? பூஜாரிக்குள்ள இன்னொரு ரகசிய அறையா? இது இது எதுக்காக கட்டியிருக்காங்க? அந்த அறை இருந்ததே தெரியலையே. இப்ப இப்ப இவரு ரகசியமா தானே இதை திறந்தாரு. அப்படின்னா இந்த அறைக்குள்ளதான் அத்தனை மர்மமா ஒளிஞ்சிருக்கணும். கண்டிப்பா நம்ம இதுக்குள்ள போய் பார்க்கணும். ஆனா பூஜை அறைக்குள்ள நம்மளால போக முடியாதே. ஐயோ, அந்த ஆள் வேற உள்ள போயிட்டாரு. இப்ப இந்த அறை சாத்திரத்துக்குள்ள நாமளும் உள்ள போய் தான் ஆகணும். ஆனா என்னால பூஜை அறைக்குள்ள போக முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆன்மா. இப்ப இப்ப அந்த கடவுளால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். கடவுளே, கடவுளே, தயவு செஞ்சு என்ன உள்ள அனுமதிங்க. எனக்கு எனக்கு என்ன கொடுமைலாம் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இத்தனை வருஷமா முக்தி கிடைக்காம நான் இங்க அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு முக்தி கிடைக்க போகுது. நான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன். என் சந்திராவும் மறுபிறவி எடுத்து வந்திருக்காரு. 2 பேரும் ஒண்ணு சேரணும்.
அதுக்கு அதுக்கு நான் இந்த அறைக்குள்ள போய் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் என்னோட என்னோட வேலை. நான் அதை மட்டும் முடிச்சிட்டேன்னா எனக்கும் முக்தி கிடைச்சிரும். நானும் நிம்மதியான ஆத்மாவா மாறிடுவேன். இல்லைன்னா அது வரைக்கும் இப்படிதான் நான் அலைஞ்சிட்டு இருக்கணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன என்ன என் காதலன் கிட்ட இருந்து பிரிச்சீங்க. இத்தனை வருஷம் ஆன்மாவா அலைய விட்டீங்க. இதுக்கு மேலேயே என்ன தண்டிச்சிடாதீங்க கடவுளே. தயவு செஞ்சு என்ன உள்ள அனுமதிங்க. இந்த மணி சத்தத்தை உங்களுடைய அனுமதியா நான் எடுத்துக்கலாமா? ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. என்ன என்ன பூஜை அறைக்குள்ள அனுமதிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா ஷாலுவும் காஷ்மீராவும் ஒண்ணு சேருவாங்க. அவங்கள கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன். இப்ப அந்த அறைக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்றத நான் போய் கண்டுபிடிக்க போறேன். நீங்க தான் எனக்கு ஒரு துணையா இருக்கணும். ஈசனே என் கூடவே இருங்க. காளி கோவிலா? பூஜை அறைக்குள்ள ரகசிய அறைக்குள்ள ஒரு ஒரு காளி கோவில் இருக்கு. அதுலயும் இங்க இங்க ஏதோ தாந்திரிகம் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. இத்தனை மண்டை ஓடுங்க. வா சித்ரலேகா, நீ வருவன்னு எனக்கு தெரியும். உன்னால உன்னால என்ன பார்க்க முடியுமா? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்டுச்சா? சாதாரண மனுஷங்களா இருந்திருந்தா உன்னை பார்க்க முடியாது, நீ பேசுறதோ கேட்டிருக்க முடியாது. ஆனா நான் சாதாரண மனுஷன் கிடையாது. கிட்டத்தட்ட எத்தனையோ சக்திகளை நான் அடைஞ்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு சக்தி, அதை நான் அடைஞ்சிட்டேன்னா இந்த உலகத்தையே நான் ஆண்டுருவேன். அதுக்காக மட்டும்தான் இங்க மனுஷங்களா நான் சாதாரணமா ஒரு பூசாரியா இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் கொல்லிமலை சித்தர்கிட்ட நிறைய நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஆனா அதையெல்லாம் அவரு நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்தணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினாரு. ஆனா நான் மனுஷன் பத்தியா, என்னால ஆசைகளை கட்டுப்படுத்த முடியல. எனக்கு ஒவ்வொரு விஷயத்துல ஆசை வந்தது. பணம் வேணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தாந்திரிகத்தை பயன்படுத்தினேன். பணம் வந்துச்சு. சந்தோஷம் வேணும்னு ஆசைப்பட்டேன், கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு எதுலயுமே திருப்தியா இல்ல. அதனாலதான் இந்த உலகத்தையே நான் கட்டி ஆளணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு அதுக்கு நான் பலி கொடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்காக தான் ஒவ்வொருத்தரையா தேர்ந்தெடுத்து நான் பலி கொடுத்துட்டே வந்தேன். ஆனா இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு தேவைப்படுறா. அவளை நான் பலி கொடுத்தா என்னுடைய என்னுடைய இந்த தவம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே நான் தான் மிகப்பெரிய சக்திசாலி. என்னை யாராலையும் வெல்ல முடியாது. இந்த உலகமே நான் சொல்றத மட்டும்தான் கேட்கும். ஆனா எனக்கு வெறும் கன்னி பொண்ணு மட்டும் தேவைப்படாது, கண்ணி கழியாத ஒரு ஆத்மாவும் தேவை. அதுக்காக தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ நினைச்சிட்டு இருக்க அங்க இருந்து விடுதலை ஆகிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம்னு. உன்னோட மறுபிறவிய அவளுடைய காதலன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நீ அங்கிருந்து வெளியே வந்திருக்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா உண்மை என்னன்னா, நீ வெளியே வர்றதுக்கு என்னுடைய உதவியும் உனக்கு தேவைப்பட்டுச்சு. மறைமுகமா எல்லா இடத்தையும் நான் உனக்கு உதவி பண்ணேன். இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை மறுபடியும் அடிச்சு வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்காக ரக்ஷ கயிறு எல்லாம் கட்டினாங்க. அந்த ரக்ஷ கயிறையும் நான் தான் மாத்தி வச்சேன். எல்லாமே எல்லாமே நான் உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்காக பண்ண ஒரு பிளான் தான். சரியா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள உன்னோட ஆன்மாவை அனுப்பி அப்படியே உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நான் பலி கொடுத்தனா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்திசாலியா நான் மாறிடுவேன். அதுக்கப்புறம் என்னை யாராலையும் வெல்ல முடியாது சித்ரலேகா. இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ பண்றது ரொம்ப தப்பு. இத நான் மகாகாலிக்கே அடுக்காது. ஹே வாய மூடு. நீ ஒரு சாதாரண ஆத்மா. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால என் முன்னாடி எதிர்த்து நிக்க கூட முடியாது. இப்ப நீதான் அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வர போற. பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த கன்னி பெண்ண நீதான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர போற. மாட்டேன், கண்டிப்பா நான் அதை பண்ணவே மாட்டேன். இப்பவே உன் முகத்தறிய கிழிக்கிறேன். இப்பவே ஷாலு கிட்டயோ காஷ்மீரா கிட்டயோ சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரையும் வச்சு உன்னை இந்த ஊரை விட்டு அடிச்சு விரட்டுறேன். உன்னால இங்க இருந்து சுயநினைவோடு வெளியே போக முடியும்னு நினைக்கிறியா? நான் யாருன்றதை இப்போ உனக்கு காட்டுறேன்.
ஓம் கிரீம் காளியே நம. ஓம் கிரீம் காளியே நம. வணங்குகிறேன் குருவே. நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஹே குட்டி பிசாசே, அங்க இருக்க பாரு சித்ரலேகா, அந்த ஆன்மாக்குள்ள நீ போகணும். அந்த ஆன்மாவை நீ கட்டுப்படுத்தணும். எனக்கு பௌர்ணமியில பிறந்த கன்னி பொண்ணு யாருன்றத கண்டுபிடிச்சு அவளை என்கிட்ட தகவல் சொல்லணும். அது வரைக்கும் நீ அந்த ஆன்மாவை அந்த ஆன்மாக்குள்ள இருந்தே கட்டுப்படுத்தணும். அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒரு ஆளா கலந்துடணும். அந்த ஆன்மா வாயை திறக்க விடாம அவளோட இடத்துல இருந்து நீதான் அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து என்கிட்ட சொல்லணும். அப்படியே ஆகட்டும் குருவே. உங்கள் கட்டளையை ஏற்கிறேன். இல்ல இல்ல வேணாம் வேணாம், தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் பல வருஷமா காத்துட்டு இருந்தேன். என்னுடைய மறுபிறவி என் காதலன் கூட சேரணும்ன்றதுக்காக அது கெடுத்துறாது. எஜமானோட வார்த்தைய என்னால மீற முடியாது. இனிமே நீ ஏன் கட்டப்பாடு. ஏய் குட்டி பிசாசே, இப்பவே போ. இப்பவே அந்த மாணிக்கம் வீட்டுக்கு போ. அந்த வீட்டுல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அதுல பௌர்ணமியில பிறந்த கன்னி பொண்ணு யாருன்றத கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வா. இன்னும் 2 நாள்ல நான் அந்த பொண்ணை பலி கொடுத்தே ஆகணும். அப்படியே ஆகட்டும் எஜமானே.